மினி வேர்ல்ட் கப் என்று சொல்லப்படுகின்ற ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி 2025 இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்திய அணி பெற்றிருக்கின்றது. 8 வருடங்களுக்கு பின்னர் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இம்முறை இடம்பெறுகின்றது பாகிஸ்தான் மற்றும் துபாயிலே. இதில் ஒரு பிரிவில் இந்திய, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அதேபோன்று நியூசிலாந்து அணிகளும், மறுபிரிவிலே ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளும் மோதியிருந்தன. முதல் பிரிவில் இருக்கக்கூடிய அணிகளிலே இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தன. குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் தலா ஒவ்வொரு புள்ளிகளை மாத்திரம் பெற்றிருந்தன. இந்த இரண்டு அணிகளாலும் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்ய முடியாமல் போனது. மறுபிரிவில் இருக்கக்கூடிய அணிகளில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் அரையிறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றிருந்தன. குறிப்பாக ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது, இங்கிலாந்தை தோற்கடித்திருந்தது. ஆப்கானிஸ்தான் அணி ஒரு போட்டி மழையால் பாதிக்கப்பட்டிருந்தது, ஒரு புள்ளியை பெற்றுக்கொண்டது. ஆனால் இங்கிலாந்து அணி எந்த ஒரு புள்ளியையும் பெறாமல் இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருந்தது. இதற்கிடையில் இடம்பெற்றிருந்த முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதியிருந்தன. இரண்டு அணிகளுமே 2 தடவைகள் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றன சாம்பியன் ட்ரோஃபி தொடர்களில். அந்த வகையில் இம்முறையும் முதலில் துடுப்படுத்தாடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஆஸ்திரேலியா பெற்றுக்கொண்டது. மீண்டும் ஒரு முறை இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா நாணய சுழற்சியிலே தோல்வியடைந்திருந்தார். முதலில் துடுப்படுத்தாடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஆஸ்திரேலிய அணி பெற்றுக்கொண்டது. 264 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. ஆரம்பத்திலே ட்ரெவிஸ் ஹெட் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 39 ஓட்டங்களை அவர் பெற்றிருந்த போது வருண் சக்கரவர்த்தி வீசிய பந்துவீச்சிலே அவர் ஆட்டமிழந்திருந்தார். அதன் பின்னர் அணியின் தலைவர் ஸ்மித் 73 ஓட்டங்களை சிறப்பாக விளையாடி பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேபோன்று அலெக்ஸ் கரே 61 ஓட்டங்களை குவித்திருந்தார். பந்துவீச்சை பொறுத்த மட்டில் முகமது சமி 3 விக்கெட்டுகளையும், ஜடேஜா மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். பதிலுக்கு தமது இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்த இந்திய அணி 265 என்ற வெற்றிலுக்காக துடுப்படுத்த ஆட ஆரம்பித்திருந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான அணியின் தலைவர் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் குறைந்த ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார்கள். ரோஹித் சர்மா 28 ஓட்டங்கள், சுப்மன் கில் 8 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்க, மீண்டும் ஒருமுறை விராட் கோலி மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகிய இருவருமே சிறந்த இணைப்பாட்டத்தை அணிக்காக வழங்கியிருந்தார்கள். அந்த சிறந்த இணைப்பாட்டமானது மேலும் அணிக்கு வெற்றியை உறுதி செய்திருந்தது. 84 ஓட்டங்களை விராட் கோலியும் 45 ஓட்டங்களை ஸ்ரேயாஸ் ஐயரும் பெற்றிருந்தார்கள். இருவருமே இணைந்து மொத்தமாக 3வது விக்கெட்டுக்காக சிறப்பாக விளையாடி 91 ஓட்டங்களை பார்ட்னர்ஷிப்பாக வழங்கியிருந்தார்கள். விராட் கோலி தனது 52வது சதத்தை நழுவ விட்டிருந்தார். 84 ஓட்டங்களை பெற்றிருந்த வழியில் ஆட்டமிழந்திருந்தார். அதன் பின்னர் அணியினுடைய விக்கெட்டுகளில் சிறப்பாக விளையாடியிருந்தார்கள் என்று கூறலாம். மீண்டும் ஒருமுறை அக்சர் பட்டேல் 27 ஓட்டங்கள், அதே போன்று 42 ஓட்டங்களை சிறப்பாக ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருந்தார். லோகேஷ் ராகுல் அதேபோன்று 28 ஓட்டங்களை வேகமாக துடுப்படுத்தாடி பெற்றுக் கொடுத்திருந்தார் ஹார்திக் பாண்டியா. எனவே இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்திய அணி பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக இந்திய அணியினுடைய பந்துவீச்சு காலத்தடுப்பு அத்தனையுமே சிறப்பாக அமைந்திருந்தது. நாளை இடம்பெறுகின்ற போட்டி நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஐசிசி தொடர்களை பொறுத்த மட்டில் இந்த 2 அணிகளுமே அதிர்ஷ்டமற்ற அணிகள் என்று சொல்லலாம். திறமையான வீரர்கள் இருந்தாலும் கூட. ஆனால் மினி வேர்ல்ட் கப் சாம்பியன் ட்ரோஃபியிலே முதலாவது தொடர், அதாவது 98ஆம் ஆண்டு தொடரிலே தென்னாப்பிரிக்க அணியும், 2வது தொடரான 2000ஆம் ஆண்டு இடம்பெற்ற தொடரிலே நியூசிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த 2 அணிகளில் வெற்றி பெறக்கூடிய அணியானது 9ஆம் தேதி இந்தியாவை எதிர்கொள்ளப் போகின்றது சாம்பியன் ட்ரோஃபி 2025 இறுதிப் போட்டியில்.